எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. நல்லது. இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பற்றி இன்றைய தொகுப்பு. ஆடி இன்னைக்கு பிறந்திருக்கு, காலையில் கடக மாதம் பிறந்திருக்கு, பராபவ வருஷத்தில் ஆடி மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்பு நடக்க போகுது, யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது. வணிகர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம், டோன்ட் ஒரி, கவலைப்படாதீங்க. வியாபாரிகள் வணிகர்களுக்கு ரொம்ப தாழ்த்தி சொல்கிறேன், குட் டைம். ஏதாவது ரொம்ப கடன் வாங்கியிருக்கிற சாமி, கஷ்டப்படுறேன் சாமி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த வியாபாரத்தில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன், கடன் அடைக்க முடியாமல் தவிக்கிறேன், ஏதாவது வியாபாரம் நடந்தால் பரவாயில்ல, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப டவுனாக இருக்குது, இதில் ஆடி வேற பிறந்துடுச்சு, நானே ஆடி போயிருக்கிறேன், இதில் ஆடி பிறந்துடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறவர்களுக்கு ஆடி மாதம் வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரெண்டாவது, இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஓட்டுநர்கள், அதே மாதிரி போக்குவரத்து வைத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கும் நல்ல யோகம், எதிர்பாராத பண வரவுகள், பிஸியாக இருப்பீங்க. கன்ஃபார்மாக ஆவணியில் தாங்க பிஸியாக இருப்போம், ஆடியில் ஒன்றும் வராதுங்க நினைப்பீங்க. இந்த மாதம் ஆடி மாதம் நிறையா டூர்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சமயோஜிதமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், யாரையும் அவாய்ட் பண்ணாதீங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவுன்னுவாங்க. அதனால் யாரையும் அவாய்ட் பண்ணாமல் இந்த ஆடி மாதத்தில் நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. போக்குவரத்தில் இருப்பவர்கள், உணவு தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடல் தொழில், உணவு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு ஒரு திடீர் திருப்பங்கள், சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அள்ளு விடுற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அரசியல்வாதிகள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கோர்ட்டு கேஸு இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு சம்மனு எதையாவது கொண்டு போட்டு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருப்பவர்கள் உங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மாதத்தில் இது, அதாவது இந்த பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் கூடுதல் கவனம், முடிஞ்சால் சத்துரு சம்ஹார பூஜையே பண்ணுறது நல்லது. அப்படின்னா சத்துருக்கள் எங்கே உருவாகுறாங்கன்னு தெரியாது, அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடி மாதத்தில். அடுத்தது, விவசாய சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல நேரம், எதிர்பார்த்த நீர் மாற்றங்கள், நீர் யோகங்கள் ஏற்படும். இந்த வாழை மரம் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழை மரங்கள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான், அந்த மற்ற விவசாயிகளுக்கு நல்லா இருக்குது. அதுவும் வாழை மரம் வைத்திருப்பவர்கள் இந்த பதிவுக்கு பிறகு அதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சீதோஷ நிலைகள், வயிறு உப்புசங்கள், வயிறு சாப்பாடு செரிமானங்கள் இல்லாமல் போகிறது, வயிறு வலி, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதத்திலே அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் கொஞ்சம் மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம். திடீர் நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கேரள மாநிலத்தில். முக்கியமாக மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க. ஏன்னா நாம் இருக்கிறது மலை பிரதேசமாக இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு இடத்துல சரிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை வாழ் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திடீர் புயல் காற்றுகள் கடற்கரை, கிழக்கு கடற்கரை பக்கத்தில் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் இருக்கிறவங்க, கடலோரத்தில் இருப்பவர்கள் கனமழை புயல் காற்றுக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அது மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்கள், பட்டாசு தொழிற்சாலைகளில், ஏன்னா அக்னியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நெருப்பு இயந்திரங்கள் கரண்ட்டு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஸோ இதுதான் பொதுவான பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம்.
இந்த மாதத்தில் நல்லது அப்படின்னும் போது வியாபாரங்கள் பெருகும், பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அட்வான்ஸ்லாம் வாங்கிடுவீங்க தொழிலுக்கு. அதனால் அட்வான்ஸ்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கிடச்சிடும் இந்த மாதத்தில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலங்களை பற்றி பேசணும். அதனால் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கடகராசி, இந்த கடக மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக 5 ராசிகளை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கடக மாதத்திலே அவர்களுக்கு சிறப்பு தருணமாக அமையக்கூடியவர்கள் 5 பேர். அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலிடம். 2வது இடத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2வது இடம். 3வது இடம் துளாராசி. 4வது இடம் தனுசு ராசி. 5வது இடம் கும்பராசி. இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சகல சௌபாகியத்தையும் பெற முடியும். ஜஸ்ட் மிஸ்ஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், உள்ளுணர்வுகள் எச்சரிக்கையாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் துவங்குகிறது. வெள்ளிக்கிழமையில் துவங்குகிறது. ஆடி பூரம் வரைக்கும் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 3 நாளும் தொடரும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க காத்து இருக்கிறது. இதில் இயற்கையுடைய சீற்றங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உறவுகளை. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். விலைவாசி விஷயங்களில் கனிகளுடைய ஏற்றங்கள் அதிகமாகும். காய்கறிகளுடைய விளைச்சல்கள் குறையும். அதோடைய விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதேமாதிரி பொன்னகையுடைய விலை குறையும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் போடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கூடுதல் உங்களுடைய ராசி கட்டங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுபடி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த ஸ்கேமா அது சம்மந்தமான விஷயங்கள், இந்த ஏதாவது ஏமாற்று வேலைகள், அவங்கள்ட்ட விழிப்புணர்வோடு இருங்க. ஏதாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறுறதோ பணத்தில் எதுவும் மிஸ்டேக் ஆகிடவும் பார்த்துக்காதீங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருட வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் கருடனை வழிபாடு செஞ்சுட்டு காரியங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். கருட வழிபாடு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இந்த ஆடி மாதம். அதனால் எந்த காரியத்தை இருந்தாலும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கருடனையாவது பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கருடனே பார்க்க முடியலன்னா பெருமாள் கோவிலில் கருடாழ்வார் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணலாம். அவசியமாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா மகமாயி கோயில், சீத்தலாதேவி மகமாயி, இந்த மகமாயி கோயிலுக்கு போகிற பழக்கத்தை கண்டிப்பாக எடுத்துங்க. ஆடி வெள்ளிக்கிழமை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். சுமங்கலி வழிபாடு, சகோதரிகளை கூப்பிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு சகோதரிகளுக்கு நல்லது செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு புடவை வச்சு கொடுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க, சாப்பாடு போடுங்க, சுமங்கலி வழிபாடு பண்ணுங்க. சகோதரி இல்லாதவங்க பக்கத்து வீட்டு சகோதரியை கூப்பிட்டு செய்யுங்க, தப்பு இல்லை. பங்காளி அங்காளியோட சகோதரிகளை கூப்பிட்டு செய்யுங்க. சகோதரிகள் வழிபாடு இந்த மாதத்தில் செய்கிறது நல்லது. ஆடி அற்புதங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஆடி மாதம் நிச்சயமாக தொழில் சார்ந்த உத்திகள் நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. ரகசியம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட், பெரியவங்க வயசில் பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நிச்சயமாக தொழில் சார்ந்தவங்களுக்கு அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். அறிவியல் சார்ந்தவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும். வானிலை மாற்றங்கள் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக கூட ஒரு நல்ல அறிவிப்புகள் வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி ரொம்ப தேங்கி இருந்த சில சட்ட திட்டங்கள் பிரச்சனைகள்லாம் விலகி சட்டங்கள் நமக்கு சாதகமாக வரும். மக்களுக்கு ரொம்ப சுமூகமாக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கம் அழகாக கவனிக்கும். பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறையப்படும். ரொம்ப அற்புதமான மாதமாக மக்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை அழகாக எதிர்கொண்டு சக்ஸஸ் பெறுவதற்கு கலைவாணி சரஸ்வதி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் சரஸ்வதி தேவி வழிபாடு எல்லாரும் செய்வோம். ஹயக்ரீவர் வழிபாடு செய்வோம்.
இந்த ஆடி மாதம் சீத்தலாதேவியோடைய அனுகிரகத்தில், மகமாயியோடைய அனுகிரகத்தில், சரஸ்வதி தேவியும் ஹயக்ரீவரும் நம்மளோடு சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம சுகமாக வாழ்வோம். நல்லது நடக்கும். அனைவருக்கும் ஆடி மாத பிறப்பு வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.